வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல், அதாவது த எவால்விங் வேர்ல்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு இல்லையா, அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் வந்துட்டு திருப்பி வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதில் மெயினாக மாறாமல் இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும் பொழுது மொமெண்டம் ஃபேக்டர். இது ஒரு ஒரு அட்டென்ஷனை நமக்கு எபிலிட்டி டு ஐடென்டிஃபை அண்ட் அந்த ட்ரெண்டை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா மொமெண்டம் ஃபேக்டர்ஸ் இது இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் கான்செப்டுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் மொமெண்டம் ஒரு பெர்ஃபார்ம்டு வெல் இந்த பாஸ்ட் எப்படி அதை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபையிங் அண்ட் இன்வெஸ்டிங் அந்த செக்யூரிட்டிஸில் அந்த அப்வர்டு ப்ரைஸ் ட்ரெண்ட் அந்த மொமெண்டத்தை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ த ரைடிங் த வேவ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி இந்த மொமெண்டம் ஃபேக்டர்ஸ் சேலஞ்சில் பார்க்கும் பொழுது இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரெடிக்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஒரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். தென் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேக்டர்ஸ் ஒரு லிவரேஜ் பிஹேவியரல் பேஸில் தான் மார்க்கெட்டில் வேலை செய்யுதுங்க. ஸோ இது இந்த ஹேர்டு மென்டாலிட்டி ஆர் இன்வெஸ்டர் ஓவர் ரியாக்ஷன் இதெல்லாம் இதில் வேலைக்கு ஆகாது. ஸோ மார்க்கெட் ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த கண்டினியூஸ் ரைஸ் பேஸ்ட் ஆன் த மொமெண்டம் பர்ஃபெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மொமெண்டம் ஃபேக்டர் பார்த்தோம்னா, நம்மளுடைய ரிட்டர்னை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மொமெண்டம் ஃபேக்டர் உபயோகமாக இருக்கக்கூடும். அதேமாரி டைவர்சிஃபிகேஷன் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு டைனமிக் போர்ட்ஃபோலியோ, ஸோ ரெடியூசிங் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுலேருந்து அண்டர் பர்ஃபார்மிங் செக்டர்லேருந்து மாற்றுவதற்கு இது உபயோகமாக இருக்கக்கூடும். தென் ஃப்ளெக்சிபிலிட்டி மொமெண்டம் இது ஒரு ஸ்மார்ட் பீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அடாப்ட் பண்ணி சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அதில் அந்த போர்ட்ஃபோலியோவை என்ஷூர் பண்ணி ஒரு அலைன்டாக ஒரு விஜிலாக இருக்கிறதுக்கு பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதில் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மொமெண்டம் ஃபேக்டர்ஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜஸை கொடுத்தாலும் அந்த நிறைய சேலஞ்சஸும் இருக்குது இதில். ஸோ ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்சிட்டிவ் மார்க்கெட்டினுடைய ரிவர்சல் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்புட் இது. ஸோ மொமெண்டம் ஃபேக்டர் ஒரு பவர் ஆஃப்